ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குழம்பு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வத்தல், மல்லி, இந்த பெருஞ்சீரகம் இதில் வராது. இந்த பெருஞ்சீரகம் நான் தனியாக சிக்கன் குழம்புக்கு போடுறதுக்காக வேண்டி அதை காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம குழம்பு மசாலாவுக்கு ரெடி பண்ண போகிறது வத்தல், மல்லி, வெந்தயம், மஞ்சள், சீரகம், நல்ல மிளகு, அப்புறம் கடுகு. இதை நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெயிலில் காய வைக்கிற போகிறோம். நல்லா காய வச்சுட்டு அதை பொடி பண்ணி நம்ம மசாலாவுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? நம்ம எந்த அளவுக்கு காய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது ரொம்ப நாள் இருக்கும், கெட்டு போகாமல் அந்த பொடி. ஓகேவா? இதெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இது கூட நம்ம கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணணும். ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. நார்மலாக நம்ம கை வச்சு இப்படி பொடிகிற அந்த பக்குவத்தில் நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. அதுக்கப்புறமா அரிசியும் அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடணும். அப்புறம் துவரம்பருப்பு ரொம்ப கரைஞ்சிடாமல் அதையுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் என்ன செய்யணும்னா நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம ஏற்கனவே காய வச்சு வச்சுருந்த மசாலா கூட இந்த மூணையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா என்ன பண்ணணும்னா பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பொடியை நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மீன் சம்மந்தமான எல்லா மீனுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொரிச்ச மீனுக்கெலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கைஸ். அதே மாதிரி நம்ம சிக்கன், மட்டன், பீஃபு, அதுக்கப்புறமா தீயலுக்கு கூட இந்த மசாலா மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ குவான்டிட்டிங்கிறத நான் கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சமைச்சி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.